பிரைஸ் தி லார்ட். மீண்டும் ஒரு நாள் நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மகிமையான காலை வேளையிலே உங்களை நான் வாழ்த்தி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா 50 அதிகாரம் அதனுடைய 9 வசனம் இப்படி சொல்லுகிறது. இதோ கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? இதோ அவர்கள் எல்லாரும் ஒரு வஸ்திரத்தை போல பழசாவார்கள், பொட்டுப்பூச்சி அவர்களை அரிக்கும். இதோ கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் நமக்கு துணை செய்கிறவர். இவர் சொல்றாரு, ஒருவனும் என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க முடியாது, என்னை குற்றவாளியாக தீர்க்க முடியாது. ஏனென்றால் நம்முடைய நீதியை பார்க்கிற கர்த்தர், நம்முடைய நியாயத்தை அறிந்திருக்கிற கர்த்தர், நம்முடைய ஜெப வாழ்க்கை அறிந்திருக்கிற கர்த்தர். உலகம் நம்மை குற்றவாளியாய் தீர்க்க வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. நம்மை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க வேண்டும் என்று சத்துரு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். ஆனால் தேவ மனுஷன் விசுவாசத்தோடு சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு துணை செய்கிறார், கர்த்தர் எனக்கு துணையா இருக்கிறார், கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணையா இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு துணையா இருக்கிறார். உங்க அலுவலகத்துல கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்கிறத நீங்க பார்க்க போறீங்க. உங்க சத்துரு எதில குற்றம் கண்டுபிடிக்கலாம், எப்படி உங்க வேலையில குற்றம் கண்டுபிடிக்கலாம், உங்க வியாபாரத்தில், உங்க தொழிலில் எப்படி, உங்க குடும்பத்தில், உங்க பிள்ளைகளை எப்படியெல்லாம் குற்றம் கண்டுபிடிக்கலாம் என்று அவன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறான். வேத அழகாக சொல்லுகிறது, கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். ஆண்டவர் நமக்கு துணை இருந்துட்டா போதும். தேவ பிள்ளைகளை, ஒரு மனுஷனை நம்மை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க முடியாது. கர்த்தர் நமக்கு துணையா இருக்கிறார், கர்த்தர் நமக்கு துணையா இருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு துணையா இருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு துணையா இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல ஆண்டவரே, நாங்க மனதார இந்த காலை வேளையில நாங்க நன்றியோடு உடைய சமூகத்துல வருகிறப்பா. கர்த்தர் எங்களுக்கு நீர் துணையா இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு கர்த்தர் நீர் துணை செய்து எங்களை நடத்தி வருகிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களை பாதுகாக்கிறதற்காக ஸ்தோத்திரப்பா. ஒரு மனுஷனை எங்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க முடியாது. கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.